ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிங்கிற ஊரில் இருந்து கொஞ்சம் தூரம் 22 கிலோமீட்டர் உள்ள கழுகுமலைங்கிற ஊர். தற்போது இந்த ஊர் பேர் வந்து கழுகுமலை. ஆனால் இந்த பழையங்கால பேர் வந்து இது வந்து அரைமலை என்று அழைக்கப்பட்டது. ஒரே பாறையை தலைகீழாக அஸ்திவாரமே இல்லாமல் கட்டி செதுக்கி உருவாக்கப்பட்ட கோயில் தான் இந்த வெட்டுவான் கோயில். இந்த கோயில் இது சிறப்பம்சத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். பாருங்கள், சிலையெல்லாம் எவ்வளோ நேர்த்தியாக அழகாக நுட்பமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பூரா அந்த காலத்திலே செஞ்சுருக்காங்க. ஒரு 800 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க. இதுதான் மலையோட உச்சியிலேருந்து அப்படியே செதுக்கி எடுத்துருக்காங்க. கிபி 8ஆம் நூற்றாண்டில் நெடுஞ்சடைய வரகுண பாண்டியன் என்னும் மன்னர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து திராவிட கட்டுமான பணிகளை கொண்டு இந்த கோயில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்து முழுமையாக முடிக்கப்படலை, பாதி தான் முடிச்சிருக்கிறாங்க. இந்த கோயில் வந்து சிவனை உள்ளே வச்சு வழிபடணும் தான் தொடக்கத்தில் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் முழுமையாக முடிக்கிறதுனால இங்கே வந்து இப்போ ஒரு விநாயகர் சிலை வந்து இருக்குது. தமிழகத்தின் எல்லோரோ என்னும் அழைக்கப்படும் கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் தான். கிடைமட்டமாக நம்ம மலை மேலே நின்று பார்த்தா இந்த கோயிலே தெரியாது, பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் இந்த கோயிலை எப்படி உருவாக்கியிருக்காங்க என்னென்னு. பராந்தக வீரர் என்னும் பட்டப்பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் இந்த ஊரில் தங்கி இருந்ததாக இந்த கல்வெட்டில் கூறியிருக்காங்க. திகம்பரம் என்ற சமணத்துறவி பலர் இங்கு தங்கி இருந்ததுக்கான அடையாளங்கள் இங்கு இருந்ததுக்கான கல்வெட்டுகளும் மேலும் சிற்பங்களும் இங்கு காணப்படுது. அவங்க இங்கே தங்கியிருந்து தங்களோட சமண சமயத்தை வந்து பரப்பியிருக்கிறாங்க. இந்த மலை மேலே இருந்து மகாவீரர் சிற்பமும் பாகுபலி சிற்பமும் பரசுபநாதர் என்ற அவரோட சிற்பமும் இந்த சமணர் தங்கியிருந்த இடத்துல காண முடியுது, நம்ம அழகாக பார்க்க முடியுது. 150 தீர்த்தக்காரர்களோட சிற்பங்கள் இங்கே அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க ஒரு பாறை வெட்டில். கழுகுமலை முருகன் கோயிலை பற்றி அருணகிரிநாதர் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து தன்னோட திருப்புகழில் பற்றி ஒரு பாட்டே பாடியிருக்காரு. எட்டயபுரம் சமஸ்தானம் வந்து இந்த கோயிலுக்கு எதிராக தான் அமைஞ்சிருக்குது. அஸ்திவாரமே இல்லாமல் கட்டியமைக்கப்பட்ட கோயில்கள் இதுவும் ஒன்று. இது குடைவரை கோயில்கள் மட்டுமல்லாமல் இதில் வந்து சமணர்களோட புடைப்புச் சிற்பங்கள் அதிகமாக காணப்படுது. நெடுஞ்சடையான் மன்னன் அல்லது முதல் வரகுண பாண்டியன் என்னும் மன்னன் காலத்தில் தான் இங்கே சமணர்கள் தங்கி தங்களோட சமண சமயத்தை பரப்புனதாக இங்கே கல்வெட்டு மூலமாக அறியப்படுகிறது. வெட்டுவான் கோயிலில் தெற்கு திசையில் தட்சிணாமூர்த்தி சிலை இருக்குது. அவர் கையில் பார்த்திங்கன்னா மிருதங்கத்துடன் காட்சியளிக்கிற தட்சிணாமூர்த்தி இங்கே காணப்படுது. தட்சிணாமூர்த்தி என்பதன் பொருள் என்பதற்கு தெற்கு என்று தென் திசையின் கடவுளான தட்சிணாமூர்த்தி இங்கு காணப்படுகிறார். சமணர்கள் பயன்படுத்தக்கூடிய வட்டெழுத்து முறையை இந்த ஒரே பாறையில் அவங்க அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. அதை நிறைய நம்ம இங்கே பார்க்க முடியுது. மேலும் அவங்களோட ஒவ்வொரு சமணர்களோட சிற்பங்களும் இங்கு நிறைய காணப்படுது. மேலும் அதில் புடைப்புச் சிற்பங்கள் மிக நேர்த்தியாக அழகான வடிவங்களில் அவங்க செதுக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தொல்லியல் துறையோட ஒரு தகவல் பலகை தான். அது என்ன போட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள். நான் சொன்னங்களேங்க, புடைப்பு சிற்பங்கள் சமணர்களோட புடைப்பு சிற்பங்கள் பாருங்கள் எவ்வளோ நேச்சராக அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு சிற்பத்தையும் பாருங்கள்.